தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அளிக்கும் தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்படும் தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். நாளை சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் தேநீர் விருந்து அளிக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து பல்வேறு சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில ஆளுநர் அளிக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில திமுகவும் தமிழக அரசும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பது ஒரு முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவையெல்லாம் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் ஆளுநர் குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது தமிழக முதல்வரும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் விருந்தில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள் கோகுல்? ஏற்கனவே ஆளுநர் அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த தேநீர் விருந்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் இந்த தேநீர் விருந்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் ஆளுநர் விருந்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக மற்ற கட்சிகள், அதாவது காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த முறை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில தேமுதிக, பாமக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் நாளை ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள இருக்காங்க. கோகுல், சில நிமிடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களின் கற்றல் திறனை ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்தார். அதுவும் இதற்கு ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக ஆளுநர் தமிழக அரசு குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக குறிப்பாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சனம் வைத்து வரக்கூடிய நிலையில சட்ட மசோதாக்களுக்கு பல்வேறு தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது கவர்னருடைய செயல்பாடுகள் தமிழக அரசோட நிர்வாகத்தை முடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து நடந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டை பத்தி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அதுலயும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் ஒரு கவர்னர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விசி அப்பாயின்மெண்ட், துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட் விஷயத்துல அப்படிதான் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சுப்ரீம் கோர்ட்டே கூட 142 சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பல மசோதாக்களை பாஸ் பண்ணா கூட இன்னும் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க முடியாத இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலாம் ஒரு விஷயத்துக்கு அந்த இதை 1 மாதம் 2 மாதம் வைத்துக் கொண்டிருந்து விட்டு அதை பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிருக்காரு இப்போ. ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் பலதை கவர்னர் உருவாக்குறத நம்ம பாக்குறோம். அதாவது அரசாங்கத்துக்கு சுமூகமா செயல்படுற ஒரு விஷயம் தான் கவர்னர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு குறிப்பா இப்போ தமிழ்நாடு முதல்வர் இப்போ தேநீர் விருந்தில் கலந்துக்க கூடாது என்கிற முடிவை அவர் ஏன் எடுத்திருப்பார் என்பது எனக்கு புரிய வருகிற விஷயம் என்னவென்றால், கருணாநிதி பல்கலைக்கழகத்துக்கு அவர் அனுமதி கொடுக்காம அந்த இதை பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிருக்காரு. பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே அந்த மசோதா சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்கு கால நிர்ணயம் செய்ததை பிரசிடென்ட்டே ஒரு 14 கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுப்பியிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த மசோதா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பப்பட்ட மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்போ அதை அப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்போ ஜனாதிபதி அதற்கான ஆக்ஷன் எடுக்கிற வாய்ப்போ இப்ப தற்சமயத்துக்கு இல்லை. அப்போ இதுல இந்த மசோதாவை அந்த பல்கலைக்கழக மசோதா, கருணாநிதி அவர்கள் பேரில் இருக்கிற பல்கலைக்கழக மசோதாவை அதை டிலே பண்றதுக்கும் அதை நீர்த்து போக செய்வதற்குமான ஒரு நடவடிக்கையை தான் கவர்னர் எடுத்திருக்காருன்னு முதல்வர் கருதக்கூடும்.
இந்த வருஷம் வந்து நிச்சயமாக புறக்கணித்ததுக்கு காரணம் வந்து நிச்சயமாக இந்த கருணாநிதி பெயரில் அமைய இருந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர் வந்து அனுமதி கொடுக்காமல் இருந்து ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது வந்து விசி அப்பாயின்மெண்ட்ல வந்து தமிழக அரசின் அதிகாரத்தை வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணது ஒரு விஷயமா இருக்கலாம். அது தவிர வந்து தொடர்ந்து வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து அவர் பேசுகிற பேச்சுக்கள் வந்து தமிழக அரசுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேயே வந்து கவர்னருடைய செயல்பாடுகள் வந்து எதிர்ப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நேற்று மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி வந்து அவர்கிட்ட பட்டம் வாங்குறதுக்கே விரும்பல என்றதை நம்ம பார்க்கிறோம். மக்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இந்த கவர்னர் செயல்படுவதால் அவருக்கான எதிர்ப்பு வலுத்துக் கொண்டிருப்பதால் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர்கள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பது என்பது முற்றிலும் சரியான முடிவு என்று என்கிறது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரியன் சார். தற்போது நம்முடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநர் தரக்கூடிய இந்த தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தின் ஆளுநராக இருக்கிற RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் கலாச்சார பண்பாட்டிற்கும் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு ஆளுநராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு தனித்த பெருமை உண்டு, கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு, மொழி வரலாறு உண்டு. ஆனால் டெல்லியிலிருந்து நியமிக்கப்பட்ட நியமனமாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி தமிழ் எதிராக தமிழுக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதை இந்த நாடு அறியும். மாணவர் நலனில் அக்கறை காட்டாத ஆளுநர், தமிழ்நாட்டு மொழி வளர்ச்சியில் அக்கறை காட்டாத ஆளுநர், இன்னும் சொல்ல வேண்டுமேனால் ஒட்டுமொத்த கலாச்சார பண்பாட்டை கொச்சைப்படுத்துகிற ஆளுநர் வைக்கக்கூடிய சுதந்திர தின விழா தேநீர் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் செய்யக்கூடிய ஆளுநருடைய செயலை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கூட பட்டம் வாங்க சென்ற மாணவி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் விரோதியாக இருக்கக்கூடிய RN ரவியிடம் நான் பட்டம் பெற மாட்டேன் என்று துணைவேந்தரிடத்தில் பட்டம் பெற்றிருப்பது ஆளுநர் பொறுப்பு வகிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபிக்கிற செயலாக இருக்கிறது. எனவே இனியாவது இந்த நாட்டினுடைய மொழி, மானம், மண், பெருமை, சிறப்பு இவைகளை உணர்ந்து ஆளுநர் திருத்திக் கொண்டால் அது தமிழ்நாட்டிற்கு பலம் சேர்க்கும். எனவே ஆளுநர் செயலை கண்டித்து முதலமைச்சர் புறக்கணிப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற செயல் என்பதை நானும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். சார், சுதந்திர தின உரையில ஆளுநர் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் எல்லாம் அதிகரித்து வருது, மாணவர்களுடைய கற்றல் திறன் குறைவாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசை ஒரு அரசோடு ஒப்பிட்டு கருத்து சொல்லுவது என்பது சரியான காரியம் அல்ல. ஆனால் கடந்த காலங்களில் எந்த அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் நிரூபித்திருக்கிறார். உயர் அதிகார பொறுப்பில் இருந்தவர்கள் கூட அதற்கு உடந்தையாக இருந்த வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு காவல்துறை மற்றும் CBI வழக்குகளில் சிக்கி இருக்கிறது. பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு வரவு வந்ததே போதைப் பொருள் விற்றதால் என்ற கையேடுகள் எல்லாம், டைரிகள் எல்லாம் இன்றைக்கு விசாரணை வளையத்துக்குள் மாட்டி இருக்கிறது. எனவே இவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு மிகுந்த கவனத்தோடு முதலமைச்சர் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதை கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். உயர்கல்வியில் துறையில் கூட கடந்த 4 தினங்களுக்கு முன்பு போதைப் பொருளிலிருந்து இளைஞர்களை, மாணவர்களை விடுவிக்கக்கூடிய விழிப்புணர்வு கருத்தரங்கு செயலாக்க நடத்துவதற்கு அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து செயல்படக்கூடிய வகையிலும் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது மிகவும் முதலமைச்சர் சாதுரியமாக மிகுந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டோடு அவைகளை செயல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பெருங்காரியத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து வருகிறார். இது நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது, இனியும் குறையும். எதிர்காலத்தில் போதை பழக்க வழக்கம் இல்லை என்ற நிலையை நிலைநாட்டுவதுதான் இந்த அரசினுடைய கருத்தாக இருக்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். கோகுல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.